வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக நான் செய்ய நினச்சிட்டே இருந்தது. நான் இது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு பிரிக் ஸ்டிச்சுமே. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணும்போது அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னுட்டு எடுத்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் வித் 2 bead. Just one more time. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். டூ டைம்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம். Next one color, one white. Third white. Hold it tight in between fingers. Then only this line will be perfect. We have to go in between the beads 2 times. Then only it will be stand strong. Three white. Next one is orange color. This is a top. Now I bring the wire. ரெண்டு விரலுக்கு நடுவில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும் அது. Three white, one orange. I added 3 white and 3 orange. Next, one red. Next, 2 white. Next, 2 black. And then last one is silver color. This is our first line. 3 white, 3 orange, 1 red, 2 white, 2 black and 1 silver. This is first line. Next, second line. Second line, 1 silver and 1 black. This is decrease stitch. Then skip 1. decrease stitch na எப்போதுமே வந்து first இத வந்து விட்டுட்டு second இதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும்.
ஃபர்ஸ்ட் கேப்பை நான் விட்டுட்டேன், செகண்ட் கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி வரும். பிளாக் வழியாகவே மேலே போகணும். இப்போ இந்த சில்வர் வழியாக உள்ள மேலே இருக்கிற சில்வரில் உள்ள விட்டு வந்துட்டு திருப்பியும் பிளாக் வழியாக மேலே வரணும். இதை நல்லா பொறுமையாக டைட்டாக புல் பண்ணோம்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். இனிமேட்டு ஒரு பீடாக தான் நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு நான் ஒன் பீடாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பிளாக் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற 2 பீடுக்கு நடுவில் இருக்கிற ஒயரில் ஜாயின் பண்ணிக்கணும். எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் இதே பிளாக்கில் மேலே போயிடணும். சேம் ஸ்டெப்ஸ் தான் எல்லா இந்த ஹோல் லைனுக்கும். ஸோ பீட் மட்டும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு வரும். இப்போ ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் சில்வர் கலர் அண்ட் பிளாக் கலர் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் வரும். 1 by 1 ஆட் பண்ணிட்டு வாங்க. 2 ஒயிட், ரெட், 2 ஆரஞ்ச், 2 white. Next is 2 red. I added first red. This is our first red. We need to add 2 red. First red add பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது red add பண்ணுவோம். First red எங்க add பண்ணமோ அதே பிளேஸ்ல தான் செகண்ட் ஒன்னையும் நம்ம add பண்ணணும். This is first one. This is second red. The first one same place la தான் வந்துட்டு second one நம்ம join பண்ணணும். இந்த வால் வேணும்னா கட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம். நான் என்ன 2 லைன் போகணுன்னா கட் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே பேஸ் அப்படின்றதுக்காக நான் வச்சிட்ருக்கேன். திஸ் இஸ் அவர் செகண்ட் லைன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சில்வர் அண்ட் பிளாக்ல ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு பிளாக், 2 ஒயிட், ரெட், 2 ஆரஞ்ச், 2 ஒயிட் அண்ட் 2 ரெட். தேர்ட் லைன் போகிறோம். தேர்ட் லைன் ஸ்டார்டிங் வித் 2 ரெட். திஸ் இஸ் இன்க்ரீஸ் ஸ்டிச். இன்க்ரீஸ் ஸ்டிச்னா ஃபஸ்ட் ஒன்லேயே நம்ம போகணும். டிக்ரீஸ் ஸ்டிச்னா செகண்ட் ஒன்ல போகணும், இங்கே போகணும். திஸ் இஸ் இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் ஹியர். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 2 bead and continue with 1 bead.
இங்கே ஹோல்டு பண்ணி 2 விரலுக்கு நடுவில் ஹோல்டு பண்ணி just pull tightly. Hold between 2 fingers and pull tightly, it will be strong. திருப்பியும் செக்யூருக்காக ஃபஸ்ட்டு ரெட்குள்ளார போயிட்டு திருப்பியும் செகண்ட் ரெட்குள்ளார மேலே வரலாம். Hold it tightly and pull gently. அவ்வளோதான். Now continue this. Again one red bead. இனிமேட்டு 1 by 1 தான் நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு 3 ரெட் வேணும். ஸோ கண்டினியூ பண்ணுவோம் இது ஃபுல்லாக. 3 ரெட், 1 white, 1 orange, 4 white and 3 black. This is our third line. Now fourth line, without adding any bead, just bring the wire here. எந்த எதுவுமே நான் ஆட் பண்ணல, பீட் எதுவுமே ஆட் பண்ணல. without adding any bead, just bring it here. தேர்டு black கலரில் இருக்கிற ஃபஸ்ட் black நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபோர்த் லைன் ஸ்டார்டிங் வித் 2 black bead அண்ட் ஜாயின் வந்து black அண்ட் ஒயிட்டுக்கு பிட்வீன் இந்த இடத்துல சேர்த்தணும். black and whiteக்கு நடுவாண்டி எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற blackக்குள்ளார நான் மேலே வந்துக்கிறேன். ஃபஸ்ட் இப்படி வந்துட்டு இது லாஸ்ட்டில் இருக்கிறத செக்யூர் பண்ணணும். ஸோ திருப்பியும் மேலேருந்து கீழே வருவோம். திரும்பவும் இந்த சைடு இருக்கிற ஃபஸ்ட்டு பீட்குள்ளார மேலே வந்துடலாம். அவ்வளோதான். இன்னும் இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ 2 blackல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 1 by 1 ஆட் பண்ணிட்டு வரலாம். இன்னும் வந்து 6 white and 3 red கலர் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. Started with 2 black and 6 white. Now we need to add 3 red color. I added 2. Third red. We need to join where we add this last one, this one. Pull it tightly. This is our fourth line. 2 black, 6 white and 3 red. Next start with 2 red color and decrease stitch. We have to start it here. 2 red,
starting three red, 2 white and 2 red and 1 white. The அஞ்சாவது line, this is 5th line. இதோட இது complete ஆயிடுச்சு. Next 6th line, start with red color. 6th line full red color decrease stitch. So இங்க இருந்து start ஆகும். I added total 8 red, 1 2 3 4 5 6 7 8. Next line, start with black and red. This is decrease stitch, so I started here. Increased stitch na inga start pannom, decreased na inga start pannom second one la. So na second one la start pannikren. We start with black and red. Next I added 5 red color. We completed 7 lines. Next 8th line. 8th line, total 7 red, starting to end, total 7 red. 9th line, decrease stitch, 4 red and 1 black. Next step, we are going to add only 2 beads, so bring the wire to center. Just bring like this. நம்ம சென்டர்ல ரெண்டே ரெட் பீட் ஆட் பண்ண போறோம். அதனால வயரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட் குள்ளர ஒரு பீட் விட்டு சென்டர்ல இந்த மாதிரி வயர் வர மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க. வயர் வந்து இங்க இருக்கு third bead கிட்ட. சோ நான் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். first and second bead ஸ்கிப் பண்ணிட்டு second and third க்கு நடுவுல எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா டைட்டா செக்யூர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த பீடை ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஹாப் டாப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு கீழே கம்ப்ளீட் பண்ணணும். நான் இப்போ இங்கே மேலே இருந்து இந்த எண்டு இல்லை இந்த எண்டு ஏதாவது ஒரு எண்டுக்கு வரணும். நான் இந்த எண்டுக்கே வந்துக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீட் வழியாகவே வருவோம். இப்படியே ஒவ்வொரு பீடையும் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு லைன் வழியா வந்து
இப்படி தான் கொண்டு வரணும். கொண்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த லாஸ்ட்டில் கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சில்வர் லைனில் வந்துட்டு நீடியில் கொண்டு வருவோம். 10 lines we already completed. This is 11th one. So I bring the wire here, the first one. Now add 2 silver color and this is decrease stitch. So start it from here. Let's complete this line. We started with 2 silver and 1 white, orange, white, orange, black, orange, red and 2 white. Next line, increase stitch, black and white. So start with here. We started with white, black and white. Next I added 1 white, red, orange, black, orange and 3 white. Next line, start with 2 white, increase stitch. 2 white, 1 red, white, black, orange, 3 white and 2 black. Next line, start with 2 black and decrease stitch. So start it with second one. So now we are going to continue this line. 2 black, 1 white, orange, 2 white, 1 black and 3 white. Next line, start with 2 white, increase stitch. So now I am going to continue this. Three white, 1 black, 1 white, 1 red and 2 white and 3 black. This is our line. Now we completed this line. Now we are going to start next line. Next line is decrease stitch. Start with silver and black. Decrease stitch. So start with second one.
I started with one silver and one black. Let's complete this line. I start with silver and black. Next again one silver, silver, black, silver, 4 white, black, red, 2 white. Next start with white and red. Increase stitch. So I started here. Let's complete this. We started with white and red. Next white, red, orange, white, red, 2 white. Now we have to add 2 silver here. So just bring the needle that side. Wire is here. I am just bringing to this last. Here now I am going to add silver bead. I take 2 silver and join here. It should be like this. Now bring back and just bring it up and down. And again I bring it here. Now we have to continue from here. Start with 2 white and decrease stitch. Start with 2 white and decrease stitch. It should be like this. Now we continue. This line started with 2 white, orange, white, orange and red. Next line start with white and red, increase stitch.
white, red, black, orange, red, white. Next line, start with white and red, decrease stitch. Now complete this line. White, red, red and 3 white. Now start with next line, start with 2 white and decrease stitch. Skip the first one and start it in second. We started here 2 white and 3rd white, 4th orange, 5th white. 3 white, orange, white. Two white, increase stitch. So starting at first. Start with 2 white, increase stitch and 1 black, 1 red and 2 white. Start with 2 white, decrease stitch, start with 2 white, total 5 white and 1 silver. One silver and 1 black, increase stitch, silver, black, white, orange, red, white and silver. 2 silver, increase stitch, let's complete this line. Start with 2 silver, 2 white, 1 black, and 1 white, 2 silver. Now bring the wire here to the white. Bring the wire to the white color.
Now between white and black, I just added 2 white. Now continue this line. I started with 2 white, total 3 white, 1 red and 1 white. Now next line, start with white and black. Decrease stitch, this line, white, 1 black, 2 white. Next start with 2 white, increase stitch, next line, 2 white, 1 black and 1 white. Decrease stitch, start with white, black and white. Start with white and black, increase stitch. White and red, decrease stitch, again 1 white. Next line, red and white. இந்த லைனில் 2 தான். நெக்ஸ்ட் லைனில் 2 ஒயிட் எடுத்துக்குவோம். ஒரே ஒரு இது தான் இருக்கும், ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் லைனில் இன்னொரு 2 பிளாக், அடுத்த லைனில் 4 பிளாக் வரும். 2 பிளாக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். முத டூ பிளாக் எடுத்திருக்கேன். இப்போ தேர்டு பிளாக்கையும் வந்துட்டு இது எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும்.
த்ரெட்டு வழியே போயிடுது. இந்த லாஸ்ட்டுன்றதுனால பிடிக்க முடியல. இது கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 பிளாக் பீட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இதுலேயே இன்க்ரீஸ் ஸ்டிச்லேயே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் 4 பிளாக் பீட் போட்டுட்டேன். அடுத்ததில் 5 போடணும். Start with 2 black bead, increase stitch. Next la ஒரு silver bead போட்டுக்கிறேன். Next 1 black and 1 silver. இந்த இதுலயே இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த இதுலயே நம்ம போடுறோம் decrease stitch. ஸோ இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்படி வரும். திருப்பியும் இந்த பீடு வழியாக நம்ம கீழே வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு திருப்பியும் இந்த சில்வர் இருக்கு இல்லையா, சில்வருக்கு இந்த சில்வர் ஃபர்ஸ்ட் லைன் சில்வர்லையே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் 2 பிளாக்கு இங்கிட்ட நம்ம ஆட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த 2த்தையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு 2 பிளாக்கு 1 சில்வர் 2 பிளாக் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல் லைனில் தான் நான் இந்த இடத்துல 1 சில்வர் அண்ட் 1 பிளாக் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடு நம்ம அதே போல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் 1 சில்வர் அண்ட் 1 பிளாக்கு, இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. இந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்ததில் 2 சில்வர் அதுக்கு மேல் லைனில் கொண்டு வரணும். இதோடைய இன்னொரு சில்வரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டில் எங்கே ஜாயின் பண்ணமோ அதே கேப்பில் இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த இதை வந்துட்டு நீங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போங்க. நான் இந்த டெயில் சைடே நான் கொண்டு போகிறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்காக, ஏன்னா எல்லாம் 1 2 இருக்கிறதுனால. இது டோட்டல் ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக அங்கே தெரியறதுனால நான் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஃபீல் ஆகலை. ஸோ போட்டுட்டு இந்த வயரை வந்துட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கட் பண்ணிடுவோம் எக்ஸஸாக இருக்கிறத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுடைய ஃபிஷ்.
ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இதில் கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்தாலும் தெரிஞ்சுக்காது, கலர் தான் மாறுமே தவிர்த்து ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொண்டு போய் முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.